ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பொண்ணு டிப்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனாலும் இதை எப்படி நம்ம இதிலேருந்து வர்றது, இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கிச்சனில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான், இன்னும் பெருசாக எதுவும் இல்லைங்க. நம்ம நார்மலாக டே டு டேயில் யூஸ் தேவைப்படுற டிப்ஸ் தான் இது பார்க்க போகிறோம். அதுவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன டிப்ஸ் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான். அதாவது நம்ம பூண்டு இப்போ உரித்தோம் அப்படின்னா நம்ம கையில் எப்போ பாரு இந்த பூண்டு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ஈவன் நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் போட்டு கழுவின பிறகு கூட நமக்கு அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு ஓகே, ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதை எப்படி போக்கலாம் அப்படின்னா, நம்ம கரண்டி இருக்குல்ல, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல வதக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் அந்த கரண்டியில் உங்கள் கையை நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிங்கனாலே போதும். நல்லா ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு நம்ம அந்த ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணுற குவாலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஸ்மெல் கண்டிப்பாக போயிடும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம முட்டையெல்லாம் வேக வைக்கும்போது ஒரு சில முட்டை நம்ம போடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் வெந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கருலாம் வெளியே கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முட்டை வேக வைக்கும்போதில் அதில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக் ஷெல்ஸ் கிராக் ஆகாமல், அந்த வெள்ளைக்கரு வெளியே வராமல் அழகாக முழு முட்டையாக வெந்து நமக்கு கிடைக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம முட்டை எப்படி பர்ஃபெக்டாக பாயில் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சனில் இப்போ ஒரு டப்பா நமக்கு இப்போ தேவைப்படலை, சும்மா எம்டியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சா அது ஒரு மாதம் கழித்து நமக்கு தேவைப்படுது. எடுக்கும்போது திறக்கும்போதில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி ஒட்டுனா மாதிரியும் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை தூவி நல்லா இது பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நல்லா சுற்றி எல்லா பக்கமும் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த டப்பா நீங்கள் திறக்கும்போது எந்த ஸ்மெல்லோ வேறு எந்த விதமான இதுவோ இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அந்த டப்பா இருக்கும். நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஆயிலை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு அந்த பழசு ஃப்ரை பண்ண ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா, நம்மளால் எப்படி ட்ரை பண்ணி பார்த்தாலும் முடியவே முடியாதுங்க. அதுக்கு ஒரு ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜிஞ்சர், அதாவது இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி ஒரு அரை இன்ச் எடுத்து அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸாக நீங்கள் என்ன டிஷ் சமைச்சிருந்தாலும் சரி அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வராதுங்க. அப்படியே இஞ்சி அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த இஞ்சியை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் நம்ம கட் பண்ணிட்டோம், அது நம்மளால் ஃபுல்லாக சாப்பிட முடியல அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ரிப் என்ன அப்படின்னா, அது மேலே லெமன் ஜூஸை லைட்டாக பிழிஞ்சு விட்டு நல்லா இது பண்ணிடுங்க. அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதாவது ஈவினிங் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் நான். நீங்கள் 2-3 நாள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கும் நல்லது கிடையாது. ஒரு ஹாஃப் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி ஈவினிங் எடுத்து சாப்பிடும்போது அதே ஃப்ரெஷ்னஸோட சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸை லைட்டாக மேலே பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ அவகேடோஸ் அந்த மாதிரிலாம் ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதை ப்ரௌன் ஆகாமல் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, அது மேலே லைட்டாக ஆனியன் அதாவது லெமன் ஜூஸ், ஆனியன் இல்லை லெமன் ஜூஸை ஸ்ப்ரே பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆனியனை கட் பண்ணி ஒரு ஏர்டைட் பவுலில் அவகேடோ வச்சு சுற்றி ஆனியன் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.